தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர் திரு தீரன் இணைப்பில் வந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழக தலைமைச் செயலாளர் வீடு உள்ளிட்ட 13 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய கருத்து? இது இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கின்ற மோகன ராவ் அவர்களுடைய இல்லத்திலும் அவரை சார்ந்திருப்பவர்களுடைய இல்லத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்தளவிலே நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், ஏற்கனவே டெல்லி தலைமைச் செயலாளர் அவர்களுடைய இல்லத்திலே கூட இதுபோல வருமான வரித்துறையினர் சோதனையிலே இறங்கி ஏராளமான கோப்புகளை எல்லாம் அள்ளி சென்றதாக நாம் செய்திகளை பார்க்கிறோம். பொதுவாகவே இன்றைக்கு மத்திய அரசிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பின்னாலே ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருப்பதாகவே என்னை பொறுத்தளவிலே நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு இரட்டை அளவுகோலை வைத்துக் கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இதன் மூலமாக எங்களால் யூகிக்க முடிகிறது. இன்றைக்கு பார்த்தால் கர்நாடகாவிலே 650 கோடி 700 கோடி ரூபாய்க்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட கெடுபிடிகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் ஒரு சாமானியன் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பணத்தை கூட எடுக்க முடியாமல், திருமண நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமல் எண்ணற்ற ஏழை நடுத்தர மக்கள் இன்றைக்கு அன்றாடம் பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மாநிலத்தை ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளை அச்சுறுத்துகிற வகையிலே பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதுதான் ஈடுபடுகிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெல்லியில் ஆளக்கூடிய கெஜ்ரிவால் தலைமையிலான அரசுக்கு இவர்களுடைய என்னென்ன நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதும், அதே போல வடகிழக்கு மாநிலத்திலே கூட இவர்கள் மூக்கை நுழைத்து எப்படியெல்லாம் அவர்கள் செல்வாக்கை செலுத்தி அந்த மாநிலத்திலும் தலையிட்டார்கள் என்பதெல்லாம் நாடறிந்த உண்மை. ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே அப்படிப்பட்ட எண்ணத்திலே அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக அவையெல்லாம் ஒருபோதும் எடுபடாது. உண்மையிலேயே அவர்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் இருந்தால் அதை சட்ட ரீதியாக சந்தித்து தலைமைச் செயலாளர் அவர்கள் வெளிவருவார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆக எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழல் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லாத இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கையினுடைய ஒரு எதிரொலியாகவே நாங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நாட்டு மக்கள் டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பண மதிப்பிழப்பு அப்படிப்பட்ட செயல்களின் மூலமாக அன்றாடம் இன்றைக்கு மக்கள் தாங்க முடியாத தொல்லைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். அந்த சூழ்நிலையெல்லாம் கவனத்திலே கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக யாரோ ஒருவருடைய வரவு செலவு கணக்கிலே ஏதோ சொல்லப்பட்டது என்றெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் சோதனை செய்வது என்பது முழுக்க அப்பட்டமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட அல்லது மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மிரட்டலையோ அல்லது ஒரு விதமான செய்தியையோ தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இன்றைக்கும் ஜிஎஸ்டி மசோதாவாக இருந்தாலும் சரி, நீட் என்று சொல்லக்கூடிய பொது மருத்துவ தேர்வாக இருந்தாலும் சரி, அதே போல உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருந்தாலும் சரி, ஆக எல்லாவற்றிலும் தமிழக மக்களுடைய நலன்களை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு தங்களுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக அத்தகைய திட்டங்களிலே சில மாற்றங்களை திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று கோரி வருகிறோம். ஆக திரு தீரன் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீடு உள்ளிட்ட 13 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை காலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உங்களுடைய கருத்து? இன்றைக்கு கருப்பு பொருளாதாரத்தை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் இன்றைக்கு இந்தியாவில்
பணப்புழக்கத்தையே தடை செய்கின்ற முயற்சியில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இது போன்ற அச்சுறுத்தல்கள். இதுவரை மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த மத்திய அரசாங்கம் இப்போது மாநிலங்களை அச்சுறுத்த ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இழப்புக்கு பிறகு தமிழகம் ஒரு பாதிப்பான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு இது போன்ற நடவடிக்கைகள் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு நல்ல பெயரை நிச்சயமாக பெற்றுத்தராது. எனவே இது உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வருமான வரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதை எப்பொழுதோ செய்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்து அரசியல் சூழல்களை பார்க்கின்றவர்கள் இது ஏதோ மத்திய அரசாங்கம் தேவையற்ற தமிழகத்தில் அரசியல் கொந்தளிப்பை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறதோ என்பதை இன்றைக்கு சந்தேக பார்வையை வைப்பதோடு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் கொல்லைப்புற வழியாக தமிழகத்து அரசியல்வாதிகளை தமிழக ஆட்சி நிர்வாகத்தை அச்சுறுத்துகிறதோ என்ற ஐயப்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. எனவே இதில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலும் கள்ளப்பணம் இருக்குமேயானால் அதை கண்டுபிடிப்பதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இது போன்ற ஒரு அசாதாரண சூழலை நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு இது போன்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு சந்தேகத்தையும் மக்களிடத்தில் மத்திய அரசின் மீது தவறான கற்பிதத்தையும் உருவாக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் என்பது நியாயமாக இருக்குமே ஆனால் தவறு செய்தவர்கள் இருப்பார்களே ஆனால் அதற்குரிய வழியில் நடவடிக்கை எடுப்பதிலே எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்ல இந்த வருமான வரி சோதனையில எந்த விதமான அரசியலும் இல்ல அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து. கிடைத்த தகவல்களின் அடிப்படையில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இல்ல, எல்லாமே தகவல்கள் அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனால் எடுக்கப்படுகின்ற நேரமும் காலமும் சூழலும் தான் அவர்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு ஆவடிக்குமார்.